ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பவம் குறித்து எவ்வித தகவலும் கிடைக்காத நிலையில் புலனாய்வுத்துறையினர் திணறி வருகின்றனர். சேலத்தில் 3வது நாளாக தங்களுடைய விசாரணையை புலனாய்வுத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் மர்ம நபர்களால் வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த படுகொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு நியமித்துள்ள மாநில குற்றப் புலனாய்வுத்துறையினர் சேலத்தில் முகாமிட்டு கடந்த 3 நாட்களாக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் மஞ்சுநாதா தலைமையில் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமையன்று சம்பவம் நடந்த இடம் மற்றும் ரமேஷின் வீடு ஆகியவற்றில் சோதனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் புதன்கிழமையன்று ரமேஷ் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள சாக்கடை ஓடையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இருக்கின்றனவா என்று மாநகராட்சி ஊழியர்களின் உதவியுடன் சோதனையிட்டனர். ரமேஷ் கொலை செய்யப்பட்டு 5 நாட்கள் ஆகியும் இதுவரை போலீசாருக்கு எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் நடந்து இத்தனை நாளாக எங்களுக்கு க்ளூ கிடைக்கலங்கிறது ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. தமிழக புலனாய்வு பிரிவுகள் இது ஒரு விழிப்போடு செயல்பட்டிருந்தால் இப்படி ஒரு சம்பவத்தை தவிர்த்து இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் துரிதமா செயல்படணும் நாங்க கேட்டுக்கிறோம். சேலம் மாநகரில் உள்ள ரவுடிகளின் பட்டியலை சேகரித்துள்ள சிறப்பு புலனாய்வுத் துறையினர் கொலை சம்பவத்தில் உள்ளூர் ரவுடிகளுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.